என்ன எதுக்கு இப்படி வச்சுக்கிறீங்க? ஸ்மால் பாஸ். நேரம் இரவு 8:30 மணி. பிரபா, என்னங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா? யாருமே தப்பு பண்ணலண்ணே. அவன் சரியான மெண்டலா இருக்கான். அவனை கூப்பிட்டதே எனக்கு பிடிக்கல. போட்டு அந்த அடி அடிக்கிறான். நானும் சும்மா உண்மையிலேயே எனக்கு கோபால் எனக்கு ஆமா இருங்க. உனக்கு கையில அடிக்க தெரியாதா? இல்ல கடிக்க வேண்டியதானே? எப்படி நான் வெளியே போய் நடிப்பேன்டா. அது வெளியே போகும்போது பாத்துக்கலாம். நாங்களாம் இருக்கோம்ல. நீ பாட்டுக்கு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க திருப்பி அடிக்காம. நான் அடிச்சிடேன்டா. அடிச்சோம்னா பெரிய பிரச்சனை. சொல்லுமா. பாத்தியா பிரபா எப்படி பேசுறான் பாத்தியா? அம்மா அது ஒரு டாஸ்க் தானம்மா. இதுக்கு போட்டு மனசுல உள்ள நன்றி கட்ட பையன். ஐயோ அம்மா அது ஒரு டாஸ்கா பாருங்கம்மா. எல்லாரும் தானே பேசுனாங்க. டாஸ்க் தான் பாக்குறோம். புரியுதா? இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் சொல்றதுக்கு மனசுல உள்ளதா எப்படி கொட்டுதுன்னு பாரு. பாம்பு இருக்குது, விஷம் இருக்குது. அதை பார்த்தா விஷமா தெரியுது. அம்மா அது ஒரு டாஸ்க். நம்ம அது என்ன சொல்றது பிரபா, உண்மையில அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லம்மா. அவங்க என்ன சொல்றது, எல்லாருக்கும் நல்ல ஜாலியா நல்ல உண்மையா இருக்கிறாங்க. எதுக்கு சும்மா? நான் அதை பத்தி சொல்ல வரல. அவன் நம்ம பேசுனதுக்கு எனக்கு பேசணும்னு சொல்ற ஒரு வயசு வித்தியாசம் இருக்கா இல்லையா சொல்லு. அது மூஞ்சி முகர கட்டியும் சோடா அப்படி கண்ணாடி ஒண்ணு போட்டு அதெல்லாம் என்னைய நக்கல் பண்ணுது. கிச்சனுக்குள்ள இருந்தோம்னா ஒரு டீ குடுமா ஒரு காப்பி குடுமான்னு பல்ல விளக்கிக்கிட்டு வரும். முதல் கிச்சனுக்குள்ள பல்ல விளக்கிட்டு வருவாங்களா? இது இவன் சும்மா இப்ப இல்ல, எங்க மட்டும் இல்ல, நான் வெளியே போனா அவங்க கூட தான் இருக்கணும். கூட்டு போய் சாப்பாடு பொண்டாட்டியா கூட இருக்கிறதுக்கு சாப்பாடு போட்ட கைட்டாது. உங்க கையை எப்படி திருப்பி எனக்கு அடி ஒருத்தனை சாப்பாடு போட்டு என்ன சாப்பாடு போட்டான் உனக்கு? சாப்பாடு போட்டு ஒரு நாள் போட்டான். இவன் உண்மையா பண்றானா இல்ல ஸ்மால் பாஸ்க்காக ஸ்கோர் பண்றானா நடிக்கிறானே எனக்கு தெரியல. சோறு போட்டா இருக்க. ஒருவேளை இப்படிலாம் பேசினாதான் மக்கள் நம்ம மேல வருவாங்கன்னு பேசுறியா? அப்படி எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே எனக்கு ஒரு நாள் சோறு போட்ட ஓட்டல் வச்சு அந்த ஒரு இதனால நான் ஏதாச்சுனாலும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கேன். சரி கோபால், நான் கேக்குறேன், ஒரு நாள் சோறு போட்டு உன்னை எத்தனை வாட்டி அடிச்சாலும் வாங்கிக்கிறியா? ஒரு நாள் சோறு விட்டு எத்தனை அடிச்சாலும் வாங்கிக்க மாட்டேன். நான் வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன்டா, தப்பா நினைச்சுக்காது. உங்ககிட்ட யார்ட்டையுமே இல்லாத ஒண்ணா வந்து இருக்கு. உங்ககிட்டயே இருக்கேன் அந்த முடிதான் என்ன இருக்கு? நார மாதிரி இருந்துகிட்டு அதெல்லாம் பேசுது. வச்சு வாங்கிடலாமான்னு வந்துச்சு. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, நீங்க தானே என்னை பத்தி பேசுனீங்க. அப்பதான் ஏதாவது சொல்லணும். நான் டாஸ்கா தானே பாக்குறேன். பிரபா அப்படி எல்லாம் கிடையாதுமா. சும்மா என்ன பிரபா நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். பிரபா பொம்பளை எப்பதான் ஆம்பளை பிள்ளை சொல்லிட்டு இருப்ப. என்னம்மா எப்படி பேசுறீங்க? எப்படி பேச சொல்ற பிரபா? அப்படி இது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க. பிரபா இந்த மாதிரி உங்கள்ட்ட பேசிருக்காரா ஏதாச்சும்? ஒரு டாஸ்க் தானே பாக்குறாங்க. டாஸ்க் தான் அதை சொல்றோம்னா அத மாதிரி நீ பேசணும். சும்மா இனிமேட்டு நீங்க பிரபா பத்தி பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காதுமா. விரல நீட்டி பேசக்கூடாது சொல்லிட்டு அப்படிதாமா பேசுவேன். உங்ககிட்ட ஒருத்தன் பேசினா பொறுமையா தின்னு இருப்பேன். இப்ப நான் அவன்கிட்ட பேசினா பொறுமையா தின்னு இருப்பேன். அது அவன்கிட்ட கிடையாது. நம்ம பேசினா நமக்கு மேலதான் அவன் பேசுவான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் அதுக்கு மேல செய்வான். இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட சண்டை விட்டு ஜெயிக்க முடியாது. இப்ப நீ பிளஸ்ஸா சொல்றியா மைனஸ் சொல்றியா? மூதேவி பெருமையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேற நீ தப்பா தானே சொல்ற. என்ன ரகம்னா எப்பா எரிச்சல் சப்போர்ட் பண்ணி நான் திட்டு வாங்க அவசியமா எனக்கு? ஸ்மால் பாஸ் எவ்வளவு கேக்குறேன்னு பாத்தல. என்ன பண்ணுவீங்க? ஆமா லூசுதான். மூஞ்சி முகரை என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க. என்ன குறைச்சல்? உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை பேசணும் அவ்வளவுதான் சொல்லிட்டாமா. என்ன சொல்லுவீங்க? சரி உங்க ஏற்றுக்கு நம்ம வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்க சும்மா. நீ வாய மூடுறா.
எழுந்து போடா இல்ல கடுப்பு ஏத்தாத. ஐயோ சரியான வீட்டுல இருக்கா பிடிக்கல எனக்கு. போய் பாடுறா போடா. என்னடா இங்க? வா, போ, போ. ஏங்க, இன்னும் பேசுறேன். ஏய் என்ன ஏய் நீ சட்டியை போட்டு நீ பண்ற இதா தெரியாது சித்திரியா? நீ வந்துச்சு ஏமா கேவலம் என்ன இது? நீ போறடா. பிரபா பிரபா வச்சு என்னம்மா எதுக்கு இப்படி வச்சுக்கிறீங்க? சண்டை போட்டு என்னம்மா நொண்டாமா? பிரபா நீ போ பிரபா ஃபர்ஸ்ட். ஆமா இனிமே இந்த ஒரு மரியாதை எட்டு பேர் உனக்கு நீ இனிமே அப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்க வாங்க. பிரபா பிரபா இங்க நீங்க கேமா வயசு வித்தியாசம் உங்களுக்கு அது. கேமா விளையாடுறீங்க நீங்க எல்லாரும். உங்க லட்சணம் தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? என்னம்மா வயசுல ஆமா. பிரபா நீ பேசுங்க அமைதியா இருப்ப எல்லாம். நான் என்ன பண்ணேன்? மூஞ்சிலும் மாறி நீ எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு நீ போ. ஏமா பொழுதனைக்கும் நீங்க என்ன பெரியவங்க போறீங்க? இப்ப எனக்கு ஆமா பிரபா நல்லவன் தான். என் பேரி அடிபடுது. பிரபா நல்லவன் தான். என்ன பண்ண? என் பேரி அடிபடுது. பிரபா நீ போ பிரபா நான் சொல்றேன். நல்லவன்டாப்பா போப்பா போ. உன்னை பத்தி அப்படியே குழஞ்சு சரி சொல்லுங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன அதிகம் அடிக்கிறீங்க? அப்ப என்ன நீ பாப்புன்பா? ஏம்மா, அதுக்கு என்ன கூட தான் கழுவி ஊத்துறாங்க, இவனை கூட தான் கழுவி ஊத்துறாங்க. என்ன சொல்றா சொல்லடா. என்ன இந்த கழுவி ஊத்துறாங்க? நான் ஏதாவது வச்சிருந்தேனா? நம்மகிட்ட அமைதியா அக்கா நீங்க என்ன இருந்தாலும் கழுவி ஊத்துனீங்க. உள்ளத்துல சொன்னேன் நான். என்ன ஆட்டிடியூட் இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? அவங்க மாதிரி அவங்க கூட வித்தியாசம் இல்லையா? பிரபா இது உனக்கு சம்மந்தம் இல்ல பிரபா. நீ first வெளிய போ. பண்ற வயசுக்கு தேவையில்ல. நான் லூஸ் மாதிரி பேசுறேன். நீங்க தான் பண்றீங்க லூஸ் மாதிரி. நான் லூஸ் மாதிரி ஆமா பேசுறேன். வயசு வித்தியாசம் இல்ல. சின்ன உங்களுக்கு பையன் என்ன நாங்க வச்சு கொடுக்கணும் உங்களுக்கு? ஏம்மா, உங்க பொண்ணு மாதிரி அதை போட்டு அம்மா அடி அதெல்லாம் அவன் கைட்டு பேசுறா அவன். அம்மா அவன் பேசுறாமா அப்படி? நான் அப்படிதான்மா பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். சொன்னோம்ல, பாப்பத்தான் பிரபாவை பத்தி பேசாதீங்க. பிரபா நல்லவர் வல்லவர். உனக்கு என்ன இது நல்லவர் பண்றாரு? சொன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு இந்து மேல கோவமா பிரபா மேல என் மேல கோவமா? போகணும். எதுக்கு பிரபா மேல எதுக்கு உங்களுக்கு நல்லதை கோவம்? சொன்ன கெட்டதை சொன்ன நல்லதை எடுத்துங்களா? முத்தானே உனக்கு தெரியாத விஷயம். நான் யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தேன். முத்தானே உங்களுக்கு தான் தெரியாது. அதுல பத்தி தான் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு இங்க வந்து சப்போர்ட் போடுறீங்க. அது என்னன்னு இங்க வேலை பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அம்மா இப்பெல்லாம் இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசாத. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஆமா போப்பா. எனக்கு தெரியாது. நான் என்னமோ சரி சின்ன கழுதைங்க நம்ம பேசாம ஒதுங்கி இருப்போம். நான் பாத்துக்கிட்டு நான் இருக்கேன். என்ன பண்ணேன் எனக்கு புரியல. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க ஆடுற ஆட்டங்களும் தெரியுதாப்பா செய்யுது. என்ன ஆட்டம் ஆடுறாங்க? எல்லாத்துக்கும் ஒரு நாள் படத்துல போட்டு காட்டுவார் ஸ்மால் பாஸ். அப்ப பாருங்க. காட்ட சொல்லுங்க அப்ப நான் பாக்குறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க தேவை. அவங்க தான் சீப்பா நீ ஏன் பண்ற? ஆமா நான் சீப்பா. நீ அவங்க அப்படி பேசுறாங்க. சோப்பு போட்டு தேய்க்கிறீல, நான் அப்ப சீப்பா தேய்ப்பேன் உனக்கு. ஒரு டாஸ்க் யாருக்கு சோப் போடுறீங்க? வார்த்தையை பார்த்து நீதான் அப்படியே ஒளிச்சு பேசுறீங்க. நான் இப்ப ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா உனக்கு. அவன் துணிக்கே சோப் போட மாட்டேன். நீ வேற சோப் போட்டு பேசுறீங்க. அம்மா உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதைம்மா. இனிமே பத்தி நீங்க பிரபா பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நீங்களாச்சும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நீங்களாச்சும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். கொடுத்தாரா இல்லையா? இல்ல இல்ல சரி மொத்தம் என்ன போட்டு இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு இது? உங்க பொண்ணு வயசு தானே. வாயில சொல்லிட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? இங்க பாரும்மா, அப்படி எல்லாம் கிடையாது. அவன் என்னை தூக்கி முத்தம் கொடுத்தானா சோக்கண்டுதான். சரியா? வேற எதுவுமே இல்ல. நாளைக்கு அவனுக்கு தூக்கி முத்தம் கொடுப்ப அது வேற. ஆமா சோ ஏய் நாளைக்கு எனக்கு முத்தம் கொடுங்க. லூஸ் ஏய், மாதிரி. சோ, ஏய், சும்மா தான் சொன்னாரா? முத்தம் கொடுன்னு சொன்னாரா? சொல்றேன். இப்ப வந்து பிரபா கையில கேட்டு வந்து பேசுறா. சுமார் பா சொன்னாரா? இங்க பாரு கோபால், பிரபா வந்து நீ அவங்களுக்கு நினைச்சு நான் பேசுறேன். எப்ப வந்து கலைக்கு பதிலா நான் பேசணும் அப்பதுல இருந்து என் மேல காண்ட அவங்களுக்கு. நான் திட்டினல அது பிடிக்கல. அது நான் என்ன பண்ண அந்த இடத்துல திட்டதான் செய்ய முடியும். ஆமா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் அவன் அதுக்கு மட்டும் நல்லா தான் இருந்தாங்க. அதெல்லாம் அப்ப மனசுல வச்சு வந்து மாறி இருக்காங்க. எங்க அம்மா வயசுல இருக்கிறீங்க. இல்லன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். உன் மரியாதை எனக்கு தேவையில்ல. ஓமலே நீ காசு படிக்க போ. கண்டவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறேன். நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ போ. ஆமா கண்டவங்க இவ ரொம்ப தெரிஞ்சவங்க. அதான் சொல்றிய வாக்கிலே தெரியுது. சுமார் பாஸ் கேட்டுக்கோங்க. நாங்க கண்டவங்க, அவங்க ரெண்டு எல்லாம் தெரிஞ்சவங்களா. பின்ன இப்படி பேசுறா என்னன்னா இது? சும்மா என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. எதை கேட்டாலும் அவங்களே எனக்கு எதுவும் தெரியல. குடிக்கிறோம். உங்களை யாரு இந்த ரூம் குள்ள போக சொன்னது? இப்ப நம்ம வந்து சுமார் பாஸ் போக சொன்னாரா? நீ அமைதியா ஏம்மா, நான் உங்களை நீ கூப்பிட்டேனா? போடுற சத்தம் எல்லா இடத்துக்கும் கேக்குது. நீ போடுற சத்தம் எல்லா இடத்துக்கும் கேக்குது. ஆமா கேட்டு காதுல கிழிச்சு உங்க பொண்ணு வயசு பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறீங்க. அம்மா அடிச்சு சாவட்டும். நீ வாடா. நான் போங்க உங்க வேலையை பாருங்க. லேடிஸ் ரூம்ல என்னத்துக்கு நீங்க வர்றீங்க? நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. போ வேலையை பாரு போ. சரி, வாடா. நாங்களே கணக்கு சொல்றேன். சரி, வாடா, உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாங்க எதையும் சாப்பிட்டு பொம்பளை பிள்ளை ரூம்ல எட்டி பாக்குறது. ஆமா பொம்பளை பிள்ளை. அம்மா நான் ஒண்ணு சொல்றேன்மா. வாய் மூடு. நீங்க என்ன இவ்வளவு போட்டு அடிச்சிருக்கீங்கம்மா. இதுக்கு நான் யாரு பதில் சொல்லுவா? கிழிச்சு விட்டுட்டேன். நீங்க ஹாஸ்பிடல் நீங்க கூட்டு போவீங்களா என்ன? போயிட்டு போறாங்க. நீ செத்தாலும் போக மாட்டே, நான் செத்தாலும் போக மாட்டியா? நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? நீ செத்து போற போ. எல்லாத்தையும் தூக்கி விட்டுதான் நீ போவ.
போய் பாடு போ. அப்படி போட்டு அடிக்கிறீங்க என்ன? வர போறாங்க. நீ வா நம்ம போலாம். ஐயோ, ஏன் பிரபா? ஐயோ. நீ போ பிரபா. இந்த கூட்ட வா, நீ வா. சுமால் பாஸ் தயவு செஞ்சு நான் வந்து இது வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி வேலையை பாருங்க சுமால் பாஸ். இதனுடைய ராகுத்தன்மை என்னால தாங்க முடியல.